ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் எலக்ட்ரானிக் சேனல். இந்த சேனலில் நம்ம பிசிபி, எஸ்எம்டி, செமிகண்டக்டர், அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எம்டி ஃபுல் ஆட்டோமேட்டட் லைன், அதில் என்னென்ன மிஷினரி யூஸ் பண்ணுறோம், அதில் ஒன் ஆஃப் த மிஷின் எஸ்எம்டி சால்டர் பிரிண்டரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த சால்டர் பிரிண்டரில் யூஸ் பண்ணுற ஒரு டூலிங்கை பற்றி பார்க்கலாம். அதுதான் எஸ்எம்டி ஸ்டென்சில் டெக்னாலஜி. நீங்கள் எஸ்எம்டி ப்ரொடக்ஷன் லைன்ல ஒர்க் பண்றீங்களா, இல்ல பிசிபி அசம்பிளி ஃபீல்ட்ல இருக்கீங்களா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்றீங்களா, இல்ல ப்ராசஸ் இன்ஜினியர் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எஸ்எம்டி லைன்ல பிசிபி அசம்பிளி ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்னா சாலிட் பேஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் தாங்க. இந்த பிரிண்டிங் ப்ராசஸ்ல கரெக்டா நடக்க மெயின் ரோல் பிளே பண்றது எஸ்எம்டி ஸ்டென்சில். ஒரு ஸ்மால் ஸ்டென்சில் டிசைன்ல மிஸ்டேக் கூட தௌசண்ட் ஆஃப் த போர்ட்ஸ்ல சாலிட் டிஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால தான் ஸ்டென்சில் டெக்னாலஜி பத்தி கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்னன்னா, எஸ்எம்டி ஸ்டென்சில்னா என்ன, டிஃபரண்ட் ஸ்டென்சில் டைப், மேனுஃபேக்சரிங் மெத்தட், அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, திக்னஸ் எப்படி செலக்ட் பண்றது, அப்பர்ச்சர் டிசைன் எப்படி இது பண்றது, பிரிண்டிங் டிஃபெக்ட் இதுல என்னென்ன வரும் நம்ம ப்ராப்பரா பண்ணலாம், பிளஸ் இதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றதுங்கிற மெத்தடை பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஸ்எம்டி ஸ்டென்சில்னா என்ன. சிம்பிளா சொன்னா எஸ்எம்டி ஸ்டென்சில்னா ஒரு தின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் சீட்டுங்க, அதாவது ஒரு எஸ்எஸ் சீட். இந்த ஸ்டென்சில்ல பிசிபி பேட் லேஅவுட்டுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்மால் ஓப்பனிங் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஓப்பனிங்க்கு அப்பாச்சர்னு பேரு. பிரிண்டிங் ப்ராசஸ் டைம்ல சாலிட் பேஸ்ட் ஸ்டென்சில் மேல அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கியூச் மூவ்மெண்ட் மூலமா சாலிட் பேஸ்ட் அப்பாச்சர் வழியா பிசிபி பேட் மேல டிரான்ஸ்பர் ஆகும். இதுதான் சாலிட் பேஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, மேனுவலா சாலிட் பேஸ்ட் அப்ளை பண்ணா ட்ரை பண்ணா எல்லா பிசி பேடுக்கும் சேம் அமௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. சோ ஆனா ஸ்டென்சில் யூஸ் பண்ணும்போது கரெக்ட் சால்டர் பேஸ்ட் வால்யூம், அக்யூரேட் பேஸ்ட் லொகேஷன், பெட்டர் சால்டர் ஜாயிண்ட் குவாலிட்டி, ஹையர் ப்ரொடக்ஷன் ஈல்டு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஜே காம்போனன்ட்ல 100 ஆஃப் சால்டர் பால் இருக்கும். அந்த எவ்ரி பேடுக்கும் கரெக்டா சால்டர் பேஸ்ட் வால்யூம் மெயின்டைன் பண்ண ஸ்டென்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்ததா டைப் ஆஃப் த ஸ்டென்சில் நம்ம பார்க்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்டி ஸ்டென்சிலை பத்தி பார்க்கலாமா? இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க, ஃப்ரேம்டு ஸ்டென்சில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டென்சில் பெர்மனண்டா அலுமினியம் ஃப்ரேம்குள்ள மவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஹை வால்யூம் மாஸ் ப்ரொடக்ஷன் எஸ்எம்டி லைன்ல மோஸ்ட்லி இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெட்டர் ஸ்டெபிலிட்டி, குட் டென்ஷன் கண்ட்ரோல், ஹை ரிப்பீட்டபிலிட்டி, லாங் ப்ரொடக்ஷன் லைஃப், இதெல்லாம் இதோட அட்வான்ஸ். ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஹை வால்யூம் மேனுஃபேக்சரிங்ல ஃப்ரேம்டு ஸ்டென்சில் ரொம்ப காமன். 1000 ஆஃப் போர்ட் பிரிண்ட் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அடுத்தது பாருங்க, ரெண்டாவதா ஃப்ரேம்லெஸ் ஸ்டென்சில். பேர்ல சொல்ற மாதிரி பெர்மனன்ட் ஃப்ரேமுக்கு இருக்காது. இதுல ரீயூசபிள் ஃப்ரேம் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் ப்ரொடக்ஷன், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பைலட் சச் இன்ஜினியரிங் சாம்பிள்ஸ், லோ வால்யூம் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நானோ கோட்டர் ஸ்டென்சில். இது அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. நானோ கோட்டர் ஸ்டென்சில்ங்கிறது இந்த ஸ்டென்சில் சர்ஃபேஸ்ல ஸ்பெஷல் நானோ கோட்டிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க. விச் மீன் நிக்கல் ஒன் ஆஃப் த லேயர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோட்டிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சாலிட் பேஸ்ட் ஸ்டிக்கிங் ரெடியூஸ் பண்ணும், பேஸ்ட் ரிலீஸ் இம்ப்ரூவ் பண்ணும், கிளீனிங் ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் பண்ணும், பிரிண்டிங் கான்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ ஃபைன் பிட்ச் காம்பனன்ட் அண்ட் ஹை டென்சிட்டி பிசிபி அசம்பிளில இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டென்சில். ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் சொல்லுவாங்க. மாடர்ன் பிசிபியில் டிஃப்ரெண்ட் சைட் காம்பனன்ட் இருக்கும். இப்போ ஒன் ஆஃப் த மதர் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கனெக்டர், நார்மல் ஐசி, ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிஏ, கிஎஃப்என், எஸ்ஓபி, ஆர்எல்சி. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கனெக்டர், பவர் காம்பனன்ட் இருக்கும். எல்லா காம்பனண்ட்டுக்கும் சேம் வால்யூம் தேவை இல்லைல்ல. சாலிட் பேஸ்ட் சேம் வால்யூம் தேவைப்படாது. ஒரு சிலர்ல கம்மியாக இருக்கும், ஒரு சிலர்ல அதிகமாக இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு தின் ஸ்டென்சில் திக்னஸ் வேணும், இன்னொரு ஏரியாவுக்கு எக்ஸ்ட்ரா சால்டர் வால்யூம் வேணும். இந்த ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண தான் டிஃப்ரெண்ட் திக்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டெப் ஸ்டென்சில் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஸ்டென்சில் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியை பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டென்சில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, லேசர் கட் டெக்னாலஜி. இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ற மெத்தட் தான் லேசர் கட்டிங் டெக்னாலஜி. ஹை ப்ரிசிஷன் லேசர் மிஷின் யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீட்ல அப்பாச்சர் கட் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை அக்யூரசி, ஃபாஸ்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்மூத் அப்பாச்சர் வால், குட் ரிப்பீட்டபிலிட்டி. கரண்ட் எஸ்எம்டி ப்ரொடக்ஷன்ல மெஜாரிட்டி லேசர் கட் ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபார்ம் ஸ்டென்சில். எலக்ட்ரோஃபார்ம் ஸ்டென்சில்ங்கிறது அல்ட்ரா ஃபைன் பிட்ச் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்பச்சர் வால்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதனால பெட்டர் சால்டர் பேஸ்ட் ரிலீஸ்,
இம்ப்ரூவ் பிரிண்டிங் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜரி மைக்ரோ பிஜிஏ அண்ட் அட்வான்ஸ் செமிகண்டக்டர் பேக்கேஜுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எட்ச் ஸ்டென்சில். கெமிக்கல் எட்சிங் வந்து ஒரு ஓல்டு மேனுஃபேக்சரிங் மெத்தட். ஆனால் லேட்டஸ்ட் எஸ்எம்டி ப்ரொடக்ஷன் ரெக்யூர்மெண்ட்ல லேசர் கட் அண்ட் எலக்ட்ரோஃபார்ம் ஸ்டென்சில் தான் ப்ரிப்பேராக பண்ணுவாங்க. அடுத்ததான் ஹைப்ரிட் ஸ்டென்சில். இது பார்த்தீங்கன்னா லேசர் கட் பிளஸ் எலக்ட்ரோஃபார்ம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற ஸ்டென்சில் தான் ஹைப்ரிட் ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்ததா ஸ்டென்சில் திக்னஸ் அண்ட் அதோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா ஸ்டென்சில் திக்னஸ் தான் உங்கள் ஸ்டென்சிலோட குவாலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணும். கரெக்ட் திக்னஸ் செலக்ஷன் சால்டர் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டென்சில் ரொம்ப தின்னாக இருந்தால் சால்டர் பேஸ்ட் வால்யூம் கம்மியாகும், வீக் சால்டர் ஜாயிண்ட் வரும். இதே ஸ்டென்சில் ரொம்ப திக்காக இருந்தால் எக்ஸஸ் சால்டர் டெபாசிட் ஆகும், ப்ரீச்சிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். காமன் ஸ்டென்சில் திக்னஸ் என்னன்னு நீங்கள் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 3 to 4 mil. இது யூஸ் டு ஃபார் ஃபைன் பிச் காம்பனன்ட், GF1 அண்ட் SOP மைக்ரோ பிஜே. இது வந்து நார்மலாக இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 5 mil ஸ்டென்சில். இது ரொம்ப இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காமன் திக்னஸ், ஸ்டாண்டர்ட் எஸ்எம்டி போர்டுக்கு பேலன்ஸ் சொல்யூஷன். அடுத்து 6 mil அண்ட் எபோ. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கனெக்டர், பவர் காம்பனன்ட், ஹை சால்டர் வால்யூம் அப்ளிகேஷனுக்கு, மிக்சட் காம்பனன்ட் பிசிபிக்கு ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் திக்னஸ் செலக்ட் பண்ணால் சால்டர் டிஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும், ரீவொர்க் ரெடியூஸ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் ஈல்டும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து பாருங்க ஸ்டெப் ஸ்டென்சில் அண்ட் மல்டிபிள் வால்யூம். நான் என்ன சொன்னல ஆல்ரெடி ஸ்டெப் ஆஃப் ஸ்டென்சில். அதில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டென்சிலில் 4 mil, 6 mil, 5 milன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திக்னஸ் வந்து ஒரே மெட்டல் ஷீட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஸ்டென்சில் அப்பாச்சர் டிசைன் அண்ட் ஐபிசி கைனஸ் பார்க்கலாமா? அதில் அப்பாச்சர் டிசைனா ஸ்டென்சில் இருக்கிற ஓப்பனிங்க்கு பேர் தான் அப்பாச்சர்னு சொல்லுவாங்க. அப்பாச்சர் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனிங் ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் சால்டர் பேஸ் ரிலீஸ் ப்ராப்ளம், இன்சஃபிஷியன்ட் சால்டர் வரும். இதுவே ஓப்பனிங் ரொம்ப பெருசாக இருந்தால் எக்ஸஸ் சால்டர் அண்ட் பிரிச்சு வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கீழே வந்து 2 RLC காமன் ரெட் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பிளேட்டட் டயகனல், இன்னொன்று வந்து இன்வெர்டர் ஹோம் பிளேட் கொடுத்துருக்கேன். மேலே பாருங்களேன், ஃபைன் பிச் காம்பனண்ட்டுக்கு நான் தெர்மல் பேட்டோட விண்டோ பிளஸ் பால்ஸ் பிளஸ் கஸ்டமைஸ் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் மல்டிபிள் டிசைன் பண்ணுறப்போ உங்களோட பிகேபி பெஸ்ட் நோன் ப்ராக்டிஸ் மூலமா உங்களுக்கே தெரியும். பிளஸ் இங்க பாருங்க சால்டர் பிஜிஏ பால் இருக்குல்ல, அதுக்கான டிசைன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஐபிசி 752. இந்த அப்பாச்சர் டிசைன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்த அளவுக்கு அப்பாச்சர் கிரியேட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஷேப் இருக்கணும், அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு கிளியரா இது பண்ணிருப்பாங்க. அதாவது அப்பாச்சர் சைஸ், அப்பாச்சர் ஷேப், ஏரியா ரேஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ காமனா ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி இருக்கணும், 1.5 இருந்தாதான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து 1.5 இருந்தாதான் அந்த சால்டர் பேஸ் ரிலீஸ் வந்து குட்டா இருக்கும். அடுத்து ஏரியா ரேஷியோ வந்து மினிமம் 0.6 இருந்தாதான் மேஜர் டிஃபெக்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு இங்க கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஈக்குவல் டு வித் ஆஃப் த அப்பாச்சர் டிவைடட் பை திக்னஸ் ஆஃப் த ஸ்டென்சில். அடுத்து ஏரியா ரேஷியோ பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த பேர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த அப்பாச்சர் வால். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஏரியா அந்த அப்பாச்சர் ரேஷியோ நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஏரியா ரேஷியோ இம்ப்ரூவ் ஆனால் சால்டர் பேஸ் ரிலீஸ் பெட்டராக இருக்கும். எஸ்பெஷலி ஃபைன் பிச் காம்பனண்ட்டுக்கு அப்பாச்சர் டிசைன் ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியில் ஐபிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ஸ்டென்சில் டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஐபிஎஸ் ஸ்டாண்டர்டை தனியாக கோர்ஸ் பண்ணி ஐபிசி ஆர்கனைசேஷன் மூலமாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டென்சில் டிசைனரை போகிறப்போ இது ரொம்ப உங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த அப்பாச்சர் டிசைன்லயே நீங்க ப்ராப்பரா பண்ணலாம். என்னென்ன மிஸ்டேக் உங்களுக்கு வரும்னா சால்டர் பிரீச்சிங், இன்சஃபிஷியன்ட் சால்டர் பால், பேஸ்ட் சிமிரிங் சொல்லுவோம். அதாவது சால்டர் பேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான மேஜர் டிஃபெக்ட் வந்து நீங்க கரெக்டா அப்பாச்சர் வந்து சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டென்சில் லைஃப் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டென்சில் வந்து மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கலாம்னா குட் குவாலிட்டி ஸ்டென்சில் இருந்தா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா பிரிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுங்க. ஸோ ரெகுலரா ஸ்டென்சில் கிளீன் பண்ணணும், அப்பாச்சர் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், டேமேஜ் செக் பண்ணணும், பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்டை ரிமூவ் பண்ணணும். ஸ்டென்சில் லைஃப் காலண்டர் ஏஜ் பேஸ் பண்ணது இல்லை. ஏன்னா இது எந்த ஒரு ஸ்டாண்டர்டும் ஸ்டென்சிலோட செல்ஃப் லைஃப் வந்து டிட்டர்மின் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸோ கிளீனிங் ப்ராசஸ் ஹேண்ட்லிங் கண்டிஷன் பேஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணினா பிரிண்டிங் கான்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும், டிஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் டவுன் டைம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நாங்கள் இண்டஸ்ட்ரியில் மேஜராக 80K ஸ்டாக் வச்சிருப்போம். ஒன்ஸ் அந்த ஸ்டாக் முடிஞ்சோன்னா ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அப்போ ஸ்டென்சில் கண்டிஷன் கூட்டா இருந்தால் மேஜர் 20K வரைக்கும் போவோம். மோஸ்ட்லி 100Kல நாங்கள் ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்எம்டி ஸ்டென்சில் டெக்னாலஜி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். எஸ்எம்டி ஸ்டென்சில் ஒரு சிம்பிள் மெட்டல் சீட் இல்லை, அதுதான் பிசிபி அசம்பிளி குவாலிட்டியோட ஃபவுண்டேஷன். கரெக்ட் ஸ்டென்சில் செலக்ஷன், ப்ராப்பர் திக்னஸ், குட் அப்பாச்சர் டிசைன் அண்ட் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷன் ஈல்டு இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எஸ்எம்டி பிசிபி அசம்பிளி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றீங்க, இந்த நாலேஜ் டெய்லி ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, இன்டர்வியூக்கும் ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், எஸ்எம்டி டெக்னாலஜி, செமிகண்டக்டர் ப்ராசஸ் பத்தி இன்னும் டெக்னிக்கல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் பாலா. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் டாபிக்கோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.